ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் 20 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க நேரிடும் என்று நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரி ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் தொடர்ந்த வழக்கில் ஹைகோர்ட் கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தன்னை இந்த பொறுப்பிலிருந்து அகற்றும் நோக்கில் பொய்யான பல புகார்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக மனுதாரர் பல்பீர் சிங் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, இது என்ன வழக்கு தொடர்பான விசாரணை, முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் பணிபுரிந்த ஐபிஎஸ் அதிகாரியான பல்பீர் சிங் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பணியாற்றிய போது விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நபரிடம் பல்களை புடுங்கி தொந்தரவு செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை தான் தற்போது சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 4 வழக்கில் இவர் மீது அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில், அதாவது விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஐபிஎஸ் அதிகாரியான பல்பீர் சிங் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தனி நீதிபதி சமீம் அகமது முன்பாக விசாரணைக்கு வந்திருந்தது. விசாரணையின் போதுதான் நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு விவகாரத்தில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரி மீது ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எவ்வாறு வழக்கு பதிவு செய்துள்ளீர்கள், இவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அது மட்டுமல்லாமல் எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது போன்ற முழு விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர். அதே போல மனுதாரர் தரப்பில் இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை, அதாவது பல்பீர் சிங் இடைக்கால தடை கோரியும் புதிய மனு தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இவர் மீது பதியப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் இல்லை என்றால் அதிகபட்சமாக அபராதம் 20 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சிபிசிஐடி தரப்புக்கு எச்சரித்த நீதிபதி இது சம்பந்தமாக இருதரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்ய தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.